நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் செல்வம் போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். உண்மையிலே சொல்கிற, கொடுக்காம உங்ககிட்ட எதுவுமே வராது. இறைவன் பஞ்சபூதம் கொடுக்கலைன்னா நீ வாழ முடியாது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்க. நீ கற்றுக்கிட்டது எத்தனை வித்தைகள் இருந்தாலும் இந்த காற்று ஒன்று இல்லைன்னா உனக்குள்ள உடல் வந்து செயல்படாது. அப்போ அந்த காற்று நீ சுவாசனம் பண்ணுறதுக்கு அந்த காற்று உனக்கு கொடுக்குதா இல்லையா? அப்போ இந்த இயற்கை 5 பஞ்சபூதம் உனக்கு கொடுக்குதா இல்லையா? இந்த 5 கொடுக்கும்போது நீ ஏன் யாருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் வாழ்கிற? இப்போ நம்ம கிளாஸ் நடத்துகிறோம், அழகாக சொல்லுவோம், கொடுக்குங்க, கொடுத்தாதாங்க நிறையா வரும், அன்பளிப்பு நிறைய கொடுக்கணும், அதாவது அன்னதானம்னா கொடுக்கணும், கோயில் கட்டுறதுனா கொடுக்கணும், பிச்சை கேட்டால் கொடுக்கணும், ஒருத்தர் பசின்னு வந்தால் கொடுக்கணும், தண்ணிக்கு தாகம் எடுத்தால் கொடுக்கணும். இந்த கொடுக்குற நிறைய வகை உண்டு. இதுதான் இல்லை, எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம். அதுக்காக முழுசாக கொடுக்க முடியாது, தனக்கு வச்சு தான் கொடுக்கணும். அதுதாங்க வாழ்க்கை.